அனைவருக்கும் வணக்கம். தமிழர் விரோத திமுக அரசின் கைக்கூலிகளில் ஒருவராக செயல்படக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொளி தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைத்து போராடி வரக்கூடிய தமிழ் தேசிய போராளிகளை மிகுந்த மன உளைச்சல்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. தமிழ் தேசியம் என்ற போர்வையில் போலி தமிழ் தேசியத்தை விதைத்து வரும் திருமாவளவன் தமிழ் தேசியத்தினுடைய போக்கையும் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கங்களையும் திசை திருப்புவதற்காக திராவிட தரப்புகளால் பயன்படுத்தப்படுகிறாரோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது அவர் பேசியிருக்கிற இந்த காணொளி. தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும். இவர் தேர்தலில் நிற்கிறார். அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்க இருக்கும்? நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல, இந்த எலெக்ஷன் நான் நிக்க மாட்டேன், எங்க தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க. திருமாவளவன் பேசுகிற இந்த பேச்சுக்கள் அவர் தமிழ் தேசியத்தை எந்த லட்சணத்தில் அணுகுகிறார் என்பதனை வெளிப்படையாக காட்டுகிறது. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தனிநாடு கோரப்பட்டதா, தனிநாடு கோரப்பட்டதற்கு தமிழ் தேசியம் முன்னிறுத்தப்பட்டதா என்ற புரிதல் அவருக்கு இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் எல்லாம் தனிநாடு கோர வேண்டும் என்று எங்காவது தமிழ் தேசிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா? தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களினுடைய அடையாளம். அவர்களுடைய மொழி, கலை, கலாச்சார, பண்பாடு, நில உரிமை, மொழி உரிமை சார்ந்த விடயங்களை முன்னிறுத்துவது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பேசினாலே தனிநாட்டு கோரிக்கைக்குத்தான் அது விட்டு செல்லுமா அல்லது வழிவகுக்குமா? இந்த அவருடைய பேச்சு என்பது திராவிடத்தின் நரித்தனமான வேலைகளில் ஒன்று. தமிழ் தேசியத்தை ஏனையவர்கள் அதனை முன்வைக்க விடாமல் இது ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு தத்துவம் போலவும் ஒரு சட்டவிரோதமான ஒரு விடயம் போலவும் மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்துகிற ஒரு திராவிடத்தின் ஒரு முயற்சி தான் இது. அதனால்தான் அவரை திராவிடத்தின் கைக்கூலி என்று நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னொரு விடயம், இந்திய தேசியம் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். இந்திய தேசியம் என்றால் என்ன? வேறு மக்கள் சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகளை கொண்ட பல்வேறு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு ஒரு தேசியம் எப்படி இருக்க முடியும்? தமிழர்கள் என்றால் தமிழ் தேசியம், மலையாளர்கள் என்றால் அவர்களுக்கான தேசியம், கர்நாடகர்கள் என்றால் அவர்களுக்கான தேசியம், சிங்களவர்கள் என்றால் அவர்களுக்கான தேசியம். இதுதானே இருக்க முடியும். அது எப்படி ஒரு நாட்டுக்கான ஒட்டுமொத்த தேசியமாக அது பரிணமிக்க முடியும்? இந்தியாவுக்கு ஒரு தேசியம் இருக்கிறது என்றால் அந்த தேசியம் இந்தி தேசியத்தின் பிடிக்குள் தான் இருக்கும் என்பது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். இலங்கையிலே சிங்கள தேசியத்துக்குள்ளே தமிழ் தேசியம் சிதைவுறுவதைப் போல இந்தியாவுக்கென்ற ஒரு தேசியம் இருந்தால் அது இந்திய தேசியமாக இல்லாமல் இந்தி தேசியமாகத்தான் இருக்கும் என்பது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு நாட்டுக்கான தேசியம் கட்டமைக்க முடியாது என்பது அது கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அது தவறான ஒரு வாதம் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவருடைய உயர்ந்த நோக்கம் இந்த கருத்துக்களை பேச வைக்கிறது.